ஆதிகாலம் தொட்டே பாரதத்தை பிரித்தாளவும் அதன் அமைதி பொருளாதாரத்தை குலைக்கவும் சதிச் செயல்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. ஆனால் அப்படியொரு சதி செயலுக்கு இந்திய தேசத்தை ஆண்ட கட்சியின் முக்கிய தலைவரே துணை போவது வேதனை. அந்த வெளிநாட்டு சக்தியின் பெயர்தான் ஜார்ஜ் சோரஸ். அதற்கு துணை போவது எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி. ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளை நடத்தி வரும் இவர் பல்வேறு நாடுகளின் அரசியலில் திரைமறைவாக செயல்பட்டு அங்கு சில தலைவர்களை கைபொம்மையாக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அந்நாட்டின் நிலைத்தன்மையை குலைப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இதற்காக ஓராண்டில் அவர் 12,000 கோடி ரூபாய் வரை செலவிடுவதாகவும் இந்தியா உட்பட 120 நாடுகளின் அரசியலில் அவர் தலையிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவை ஏன் குறிவைக்க வேண்டும்? ஆசியாவிலேயே முக்கியமான நாடான இந்தியா பலமிக்க கட்சியினாலும் அதன் தலைவரான திரு நரேந்திர மோடி அவர்களினாலும் ஆளப்படுகிறது. அதன் காரணமாக இந்தியா மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறி வருகிறது என்பதோடு இந்தியாவின் சந்தை மற்றும் அதன் அதிகாரம் ஆகியவை உலக நாடுகள் சிலவற்றுக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. எனவே அதனை சீர்குலைக்க பல நாட்டின் சக்திகள் முயன்று வருகின்றன. அதில் முக்கியமானவராக ஜார்ஜ் சோரஸும் இயங்கி வருகிறார். அத்தகைய ஜார்ஜ் சோரஸுடன் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் குலைக்க முயன்று வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். இந்தியாவில் சமீபத்தில் சர்ச்சையை கிளப்பிய ஹிண்டன்பர்க், பெகாசஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு மூலக்காரணியாக இருந்ததும் இவரது நிறுவனமே. ஜார்ஜ் சோரஸின் கைப்பாவையாகவே மாறிவிட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சோரஸ் கூறுவதை நாடாளுமன்றத்தில் கிளிப்பிள்ளை போல கூறி வருகிறார். ராகுலின் தாயான சோனியா காந்தி தான் துணைத் தலைவராக இருக்கும் FDL-AP பவுண்டேஷனுக்கு இந்த அழிவு சக்தி கொண்ட மனிதரின் ஓபன் சொசைட்டி பவுண்டேஷன் மூலம் நிதி பெற்று வருகிறார் என்பது ஆதாரத்துடன் அம்பலமாகியுள்ளது. மேலும் FDL-AP பவுண்டேஷன் காஷ்மீர் தனிநாடு என்ற கொள்கையுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்தி அடிக்கடி அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துக்கு செல்வதும் இந்த தொடர்பை மேலும் உறுதியாக்கியுள்ளது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பழிவாங்குவதாக எண்ணி பாரத நாட்டிற்கே பெரும் ஆபத்தை ஏற்படுத்த முயல்கிறார் ராகுல் காந்தி.